இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அண்ட் வில்லாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கார்டன் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவும் விதைகள் கொடுத்துட்ருக்கோம். கட்டிங்ஸ்லாம் இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். நம்ம என்னெல்லாம் கட்டிங்ஸ் நிறையா வந்து சொல்லியிருப்போம் இல்லைங்களா, கொடுக்க போகிறத இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த கட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதே அதர் ஸ்டேட்டாக இருக்கிறவங்க வந்து கட்டிங்ஸ் வந்து எனக்கு வேணும், நான் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் எவ்வளவோ நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க கட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல தரமான கட்டிங்ஸு, நல்ல வந்து பெரிய தாய் செடியிலேருந்து தான் நம்ம உங்களுக்கு கட்டிங்ஸ் கொடுக்குறோம். மல்பெரி கட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து வீடியோஸில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட பிளான்ட்டாக இருக்குது, அதில் என்ன மாதிரி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இது பன்னீர் பட்டன். இப்போ இதில் இருக்கக்கூடிய பூக்கள் பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு கட்டிங்ஸ் மூலமாக க்ரோ பண்ண செடி தான். பக்கத்தில் இன்னொரு தாய் செடி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயிட் கலர் ரெட் பின்னாட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நல்லா நிறைய வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் நான். எனக்கு கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தா வருமானு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களாலேயும் கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வந்து உங்களுடைய கார்டனில் வந்து செடிகளை க்ரோ பண்ணலாங்க. அப்புறம் நாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வீக், அதாவது 10 டேஸ் கிட்ட தான் இருக்கும், நம்ம வந்து விதைகள் வந்து போட்டு வச்சோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது விதைகள் வந்து போட்டது. அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் கொஞ்சம் வந்து நடவு பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து நம்ம வேறு க்ரோ பேக்கில் மாற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன், கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கேன், இஞ்சி வச்சுருக்கேன், கொடி உருளை வச்சுருக்கேன். இதில் மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நான் தோட்டத்து மண்ணை எடுத்து கொஞ்சம் கொக்கோ பீட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்தியா க்ரோவோட புவஸ்திரா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பாட் சைஸுக்கு 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நான் இது கூட சேர்க்கலை. அதனால மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நானும் மண் கலவையில் வந்து வேப்பம் புண்ணாக்கு போடுவேன், வெர்மி காம்போஸ்ட் போடுவேன், அப்புறம் வந்து தொழு உரம் போடுவேன், அப்புறம் வந்து நம்ம இலைமக்கு போடுவோம். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ அதில் எல்லாமே மக்க வச்சு கிடைக்கிறத எல்லாம் போட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஒரு பொருளில் கிடைக்கக்கூடிய இந்த இந்தியா க்ரோவோட சரி, ஓகே. இப்போ நம்ம புவஸ்திராங்கிறாங்களே மண் கலவையில், அது எதெல்லாம் பயன்படுது, அதில் என்னெல்லாம் இருக்குது? ஆமணக்கு சாரம், வேப்பிலை சாரம், என்சைம்கள், ஈரப்பதம், பண்டோனைட்டுகள், இந்த மாதிரி மொத்தம் 100% இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அது இதுன்னு சொல்லிட்டு வேப்பம் புண்ணாக்கு, வெர்மி கம்போஸ்ட்னு போடுவோம். அது எல்லாமே இதிலே இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வகை எல்லாத்துக்குமே அவங்க ட்ரை பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நானும் என்னுடைய கார்டனில் ட்ரை பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கேன். விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக போடுற உரச்செலவை குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா க்ரோவோட ஆக்ரோ ப்ராடக்ட்டு புவஸ்திரா. இது வந்து மண்ணில் போடும்போது வெட்டு கிளி, இந்த மாதிரி விட்டில் பூச்சி, வண்டு இனங்களெல்லாம் வந்து பயிரை சேதப்படுத்தக்கூடிய பூச்சி இனங்களை அழிக்குது. மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய மண்புழு வந்து பாதுகாக்குது. ஸோ இது வந்து மண்ணை எதுவுமே டேமேஜ் பண்ணாது, வேரை கடிக்காது. அதனால் இதை காப்பாற்றுதுங்க. நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துது. இதுவே வேரை கடித்து சாப்பிடக்கூடிய அந்த புழுக்கள், பூச்சி இனங்களை தான் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அது வந்து சாப்பிடும்போது அது வாய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அது வந்து அதனுடைய தாக்கம் வந்து குறைக்கப்படும். நீங்கள் மண்ணில் இதை போட்டு ஒரு 15 நாளைக்கு மண்ணில் ரெடி பண்ணி நீங்கள் போட்டுட்டு மண்ணில் நாற்று நட்டாலும், விதைகள் போட்டாலும் நல்லா வந்து உங்களுக்கு மண்ணில் வந்து வளப்படுத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. அதனுடைய அறுவடை காலங்களில் அதனுடைய மதிப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பொருள் வந்து தரமாக இருக்கும். நானும் என்னுடைய கார்டனில் இப்போ இதை தான் மண் கலவையில் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஒரு பழைய செடியை வந்து ஆல்ட்ரு பண்ணி அதுலேயும் ரிசல்ட் எடுத்திருக்கேன். இந்த வகை பயிர்களுக்கு பழங்களுக்கும் ட்ரை பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெல்மணியில் நல்லா நிறைய மூட்டையே ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க இந்த இந்தியா க்ரோவோட புவஸ்திரா போட்டு. அப்படிப்பட்ட பொருள் தாங்க நமக்கு வந்து புவஸ்திரா பொருள். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை, பூச்சி விரட்டிகளும் கிடைக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அதனுடைய தாக்கத்தை வேணால் நம்ம குறைக்கலாம். அப்படியும் உங்களால் இதில் பண்ண முடியலன்னா அப்படிப்பட்ட விஷயங்களையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து கார்டனிங் வச்சுருக்கேன். என்னுடைய கார்டனை கொஞ்சம் அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவோமே. கார்டனிங் வைக்கிறவங்க வந்து அதை வந்து குறைச்சிக்க மாட்டோம். அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து அதனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ப்ளஸ் நமக்கு ஒரு நல்ல ஈல்டு, அதில் நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக நினைக்கும்போது நீங்கள் தனித்தனியாக வாங்கி அதனுடைய நிறைய வந்து காஸ்ட்டு வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுடைய அந்த வேஸ்ட்டையும் குறைக்கிற அளவில்
ஒரு பொருள் அதாவது பூச்சி விரட்டியாக இருக்கட்டும், ஒரு டைம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், லாங் டைம். அதெல்லாம் ஒரு 1 லிட்டருக்கு 2 எம்எல் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு, பூ பிஞ்சு பிடிக்க, கொட்டாமல் இருக்க, அப்புறம் அதில் வந்து அந்த இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய அந்த பூச்சி இனங்களை வந்துட்டு மேலும் மேலும் பயிரை சேதப்படுத்தக்கூடாத வகையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பூச்சி விரட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபங்கஸ் நோய்க்கு இருக்குது, வைரஸ் நோய்க்கு இருக்குது. இது மாதிரி எல்லா வகைகளுக்கும் நம்மக்கிட்ட பூச்சி விரட்டி இருக்குது. ஆக மொத்தம் இயற்கை பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் வந்து இப்போ வந்து நிறையாவே வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க. கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நேற்றுலேருந்து பே பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கும் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நான் எப்படி கட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன், என்ன மாதிரி கட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன், நான் வந்து கொஞ்சம் அதையும் சொல்லியிருப்பேன். மறுபடியும் நான் அந்த வீடியோக்களில் போடுறேன். என்கிட்ட வந்து என்னுடைய கார்டனில் இருக்கிற எல்லாமே வந்து நான் வந்து சூப்பராகவே நல்ல தாய் செடியிலேருந்து தான் உங்களுக்கு கட்டிங்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட என்னால் நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக. ஒரு சிலர் வந்து பன்னீர் ரோஸ், அரபிக் பன்னீர் காட்டுங்கிறாங்க, பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அப்புறம் மல்லி இருக்குது, இது வந்து அடுக்கு குண்டு மல்லி சொல்லுவாங்க அது. இது வந்து நான் வந்து கட்டிங்ஸ் மூலமாக க்ரோ பண்ண பன்னீர் பட்டன் ரோஸ். பக்கத்தில் அந்த பெரிய பச்சை கலர் பேக்கு பாருங்கள், அது தாய் செடி. அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சு தான். ஸோ நம்மக்கிட்ட கட்டிங்ஸும் வாங்கியும் அதுலேயும் ட்ரை பண்ணி அதையுமே க்ரோ பண்ணி எப்படி வளருதுன்னு அவங்களுமே எனக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இயற்கை விரும்பிகளில் பூச்செடியாக இருக்கலாம், காய்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் வளர்க்கலாம். நான் பழைய செடிக்கு ஆல்ட்ரு பண்ணி பாவச்செடியை பார்த்தீங்கன்னா 2வது பருவத்தில், அதாவது ஆடி ஒரு ஒரு மாதம் கழித்து லேட்டாக போட்டு அதில் ஈல்டு எடுத்து பழைய செடி தையில் பிடுங்கி போகிற நிலமையில அதை ஆல்ட்ரு பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய காய்களாக இருக்குது. ஸோ அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு அங்குலம் தாங்க. ஆனால் வந்து ஒரு ஜானுக்கு கொஞ்சம் நீட்ட பாகல்னு வச்சேன். அது ஒரு முழத்துக்கு கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருக்குது பாருங்கள். வைக்கிறேன். ஸோ இதை தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். உங்களுடைய உரச்செலவையும் குறைச்சி கார்டனிங் அடுத்த லெவலுக்கு நிறைய ஈல்டு எடுக்கிற அளவில் இருக்கும். அப்புறம் மல்பெரி கட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க. அதில் ஃப்ரூட்ஸு, பட்ஸு, அந்த பட்டிங் எடுத்துருக்கு பாருங்கள், அந்த ஃப்ளவரிங் எடுத்துருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட நல்ல தரமான செடிகள்லேருந்து தான் நான் கட்டிங்ஸ் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கட்டிங்ஸு கொடுக்க போகிறீங்களே, இந்த மல்பெரி செடியை காட்டுங்க, அது செடியா மரமா எல்லாம் நிறைய கேட்குறீங்க. அது மாதிரி பிகினர்ஸ் வந்து நிறைய டவுட் இருக்கும். நம்மக்கிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அது நமக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் என்கிட்ட இருக்கிற எல்லாமே விதைகளாக இருக்கட்டும், கட்டிங்ஸாக இருக்கட்டும் தரமானதாக இருக்கும். காக்கரட்டான் கட்டிங்ஸ், ஒயிட் கட்டிங்ஸும் தரப்போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் கட்டிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ கட்டிங்ஸ் வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் கட்டிங்ஸ் வாங்கி அதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள், நல்லா பச்சை கலரில் தளிர் எடுத்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு 4மே ரோஸ் கட்டிங்ஸ் தான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு வந்து என்ன கட்டிங்ஸ்னால் மல்பெரி கட்டிங்ஸு, அப்புறம் ரோஸில் வந்து என்ன ரோஸ் கட்டிங்ஸ், பன்னீர் பட்டனா பன்னீரா, காக்கட்டான் கட்டிங்ஸ் கம்பல்சரி. அப்புறம் ஒரு கட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன். நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணிட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். மண்கலவையை பழசாக்கி அதில் நல்லா களைச்செடிகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்டிங்ஸ் வைங்க, சூப்பராக வளரும். வீடியோ பிடிச்சிருக்கணும்.